ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளாக் ஃப்ரூட் பயிலுங்கடா சேனல். இன்றைக்கி வந்து அந்த டாக் ஹவுஸ் ஈவெண்ட்டு மறுபடியும் நடக்க போகுது கைஸ். அதனால தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மொத்த சர்வருமே இங்கே தான் இருக்குது, மொத்த பிளேயருமே இங்கே தான் இருக்காங்க. நான் வந்து இந்தியா சர்வரில் தான் இருக்கேன். இந்த பாருங்க, இந்தியா சர்வரில் கரெக்டாக 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குது. நான் அப்படியே வெயிட் பண்ண போகிறேன் கைஸ். ஏன்னா சர்வர் மாறினா திடீர்னு ஈவெண்ட்டு போயிடும். இந்த வாட்டி கொஞ்சம் நம்புவோம் கிடைக்கும்னு. டாக் பிளடு ஓகே கைஸ், இப்போ தான் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒழுங்காக. இன்னும் மெசேஜெலாம் எதுவுமே வரல. மேலே வந்து குளோபல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருமா, அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்கானுங்க. மொத்த பேருமே சர்வில் இருக்க 12 பேருமே இங்கே தான் இருக்காங்க ஃபுல்லாகவே. சரிங்க கைஸ், நம்ம அந்த குளோபல் சேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், வந்துருச்சு. இதுதான் குளோபல் சேட் வந்துருச்சு. இப்போ வந்துடும் நினைக்கிறேன், தெரில என்னன்ட்டு. என்ன கைஸ் இது ஏதோ டிஆர்எக்ஸாக மாறுறான் போல், அதனால தான் இப்படிலாம் வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் கைஸ் இருக்குது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கூட ஆரம்பிக்கலாம். பேசி பார்த்தா கூட ஒன்றுமே வரல. நான் யூடியூப்லலாம் பார்த்து இதுக்கிட்ட பேசி தான் இந்த பாஸ்கிட்ட போகணுமா. இப்போ நம்ம பார்க்கலாம் என்னென்னு. சரிங்க கைஸ், வெயிட் பண்ணுங்கள். இன்னும் எதுவுமே வரல ஒழுங்காகவே. ஓகே கைஸ், இன்னொரு குளோபல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஓ மை கோல் அப்படின்னு ஏதோ ஒன்று வந்திருக்கு. அந்த உல்ஃப் அந்த டாக் ஹவுஸ் தான் பேசுது போல், அதுதான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ குளோபல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் எதுவுமே ஒழுங்காக காட்ட மாட்டுறானுங்க. ரெண்டாவது பாருங்க கைஸ், இன்னொரு இது வருது. வெயிட் பண்ணுவோம். இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகும்னு தெரில எனக்கு. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சர்வரில். 15 நிமிஷம் முடிய போகுது கைஸ். இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் நான் கிராஃபிக்ஸ்லாம் கம்மி பண்ணி வச்சுட்டேன். இவனுக்கு ஃபுல்லாக ஸ்பேம் போட்டுட்ருக்கானுங்க. நான் வீடியோ எடுக்கும் போது கூட ரொம்பவே ஸ்டெக் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து ஃபுல்லாகவே கிராஃபிக்ஸ்லாம் கம்மி பண்ணி ஃபாஸ்ட் மோடை கூட ஆன் பண்ணிக்க போகிறேன். ஈவினிங் கைஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்தோடனே நான் கூட கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் எதுவுமே வரல அந்தளவுக்கு. இன்னும் தலைலாம் பெருசாகும், நம்மளை ஜெயிலுக்குள்ளலாம் போட்டுருவான். அதெல்லாம் இன்னும் நடக்கவே இல்லை. இதை பாருங்க, மொத்த பேரும் இங்கே தான் இருக்காங்க. ஒருத்தர் கூட இங்கே மிஸ் ஆகலை, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. என்னடா இது இன்னும் வரல, பேசி பார்ப்போம். வரல கைஸ், எதுவுமே வரல. இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட டைமருமே முடிய போகுது. நான் டைமர் ஓட வச்சிட்ருக்கேன். கரெக்டாக 7 மணிக்கு இல்லை 7:30 மணிக்கு இல்லை 7:35 இந்த டைமில் தான் வரும்னு சொல்லியிருந்தானுங்க. அந்த நோட்டிஃபை கூட நான் போட்டு வச்சுருந்தேன். இருங்க கைஸ், நான் பார்க்குறேன். நான் இதோ பாருங்க, இன்னொன்று வந்துடுச்சு. ஐ ஹாவ் ரெடி டு கம்ப்ளீட் மை அட்டாக். இப்போ வந்துடுமா? இப்போயும் வரல கைஸ். பேசி பார்த்தேன், இன்னும் இப்போவுமே வரல. ஏதோ அட்டாக்லாம் பண்ண போகிறானா என்னன்னு தெரியல. இந்த ஈவெண்ட் நான் ஃபஸ்ட் டே அட்டென்ட் பண்ணியிருக்கணும். நான் அந்த நேரத்துக்கு கேமில் ஆன்லைன் இல்லை. இப்போ எல்லாேருக்கும் அஃபிஷியலாக கொடுத்ததுனால எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னுமே வரல கைஸ். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுன்னு தெரில. சரிங்க, வேறு எதனா இது அப்படியே ஸ்டெக்காகி நின்றுச்சு. அதில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் போகவே மாட்டுது. குளோபலாக போயிடுச்சு கைஸ், போயிடுச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான் வேலை. இப்போ வாங்க போய் பேசி பார்க்கலாம். வேறு வழி இல்லை, அப்படியே பேசி பார்த்துருக்க வேண்டியது தான். வரல கைஸ். இன்னும் எவ்வளோ நேரம் தான் நான் வெயிட் பண்ணுறதுன்னு தெரில, கடுப்பாகுது. இவனுங்க வேறு எல்லா மூவியும் ஸ்பேம் பண்ணிகிட்ருக்கானுங்க. ரொம்பவே லேக் ஆகுது கைஸ் ஃபோனு. நான் எல்லாமே கிராஃபிக்ஸ்லாம் கம்மி தான் பண்ணி வச்சுருக்கேன். லேக் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறமா லைக் பண்ணாத பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க கைஸ். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருங்க. டோஜோ பெல்ட்டு, அப்புறமா ட்ரேடிங் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த 700 சப்ஸ்கிரைபருக்குமே கிவ்அவே தருவேன் கைஸ். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு 5 சப்ஸ்கிரைபர் தான். நான் கைஸ் இது இன்னும் டைமரே முடிஞ்சிச்சு. அதுதான் இன்னும் 1 நிமிஷம். ஆமாம், 1 நிமிஷம் தான் இருக்குது. ஓகே கைஸ், வந்துடுச்சு. ஓப்பன் யுவர் சேட், சம்திங் இஸ் ஹேப்பனிங். இன்னொரு கைஸ், இது ஒரிஜினல் இந்திரான்னு எவனோ டைப் பண்ணிகிட்ருக்கான். இது நான் யூடியூப்பில் பார்த்தேன். நாங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி இது பண்ணும்போது ஏதோ வருது கைஸ் குளோபல் அனௌன்ஸ்மெண்ட்டில். நல்லாயிருக்கு. என்ன ஈவெண்ட்டுன்னு தெரில, ஒழுங்காக பார்ப்போம். கஷ்டமாக இருக்குமா, எதுவும் ஈஸியாக இருக்குமான்னு தெரில. உள்ளே இருக்க பாஸ் எப்படி இருப்பான்னு தெரில. ஏதோ ட்ராகன்லாம் வருதுன்னு வர சொல்லிக்கிறானுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னும் எப்போ தான் ஆரம்பிக்க போகுதுன்னு தெரில ஈவெண்ட்டு. ஓகே, இன்னும் ஆரம்பிக்கல. நூபுன்றோம் நம்மளை. ஏதோ வருது கைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில், குளோபல் அனௌன்ஸ்மெண்ட்டில். ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு. அது நீங்கள் உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. அந்த சேட்டில் தான் அந்த ஒரிஜினல் இந்திரான்றவன் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கான். அது வேறு யாரும் இல்லை, அந்த டாக் ஹவுஸ் தான் பேசுகிறான் அந்தமாரி. ஓகே கைஸ், வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணு மட்டும் வந்துச்சு, ஆனால் வரல. இப்போ போய் பேசி பார்க்கலாமா, என்ன வேணும்னு தெரியல. என்ன கைஸ், இன்னுமே வரல, கடுப்பாகுது எனக்கு. நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டைமர் முடிஞ்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னமும் வரமாட்டுது.
இப்போயாச்சும் வருமானு தெரில. வெயிட் பண்ணுங்கள், நான் வேணால் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். இதோ பாருங்க கைஸ், ஏதோ க்ரீன் கலரில் மாறுது. மொத்த மேப்புமே க்ரீன் கலரில் மாறிடுச்சு. நான் டெலிபோர்ட் பண்ணியும் பார்த்து இது பண்ணேன், க்ரீனாக மாறிடுச்சு கைஸ். என்ன ஆச்சுன்னு தெரில, வெயிட் பண்ணுங்கள். என்னடா இது பிளாக் கலரில் மாறிடுச்சு, இருட்டாக இருக்கு கைஸ். இது டேஞ்சர் லெவல் 6 இருக்க அமைத்தது இப்படி தான் இருக்கும் டேஞ்சர் லெவல் 6. ஓகே, இப்போ அடுத்து என்ன போகுதுன்னு தெரில. வேறு என்னடா இன்னும் வச்சுருக்கீங்க? ஐயோ, இன்னும் எதுவுமே ஆரம்பிக்க மாட்டுது, ஏதோ நடக்குது. ஆனால் ஈவெண்ட் ஆரம்பிக்க மாட்டுது. அதை முடிச்சானா எடுத்துகிட்டு அந்த டார்க் பிளட் கிடைக்குதா இல்லைன்னு பார்த்துட்டு நான் போயிடுவேன். அவனுங்க ஆரம்பிக்கவே மாட்டானுங்க. வாங்க ஒரு வாட்டி என்ன பேசி பார்க்கலாம். போய் பேசலாம். மறுபடியும் நம்மளை நூவ் பண்ணுறான், இப்போலாம் கிடையாது அப்படின்றான். நீ எப்போ தான் வரப்போகுதுன்னு தெரில. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மொத்த சர்வரும் இங்கே தான் நின்றுட்டுருக்கு, ஆனால் வரமாட்டுதே. அதோ பாருங்க ஜெயில் போட்டான் நம்மளுக்கு, நவரவே முடியல நம்மளால். இங்கே பாருங்க எல்லாரும் மண்டை மேலே குண்டு இருக்குது, நவரவே முடியல நம்மளால். என்னடா இது? விட்டான் கைஸ், விட்டுட்டான். கொஞ்ச நேரத்துக்கு நம்மளை ஜெயில் மாரி போட்டு வச்சிட்டான். என்னடா இது? தலை பாருங்க கைஸ், என் தலை எவ்வளோ விசாரிச்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த அவதார செம்மையாக இருக்குது. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. இந்த டாக் ஹவுஸ் ரொம்பவே திமிரு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். நூபுந்து. ஓகே கைஸ், ஆரம்பிச்சிச்சு. நான் இதை மட்டும் எனக்கு ஸ்பீட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அதை அப்படியே பாருங்கள். நான் இப்போ போய் அவங்ககிட்ட பேசணும் கைஸ். நம்ம இப்போ போய் பேசணும். ஓகே, இப்போ நம்ம சாவாமல் கண்டினியூ பண்ணுறோம், அதுதான் கொஞ்சம் கடுப்பாகும். சாவாமல் கண்டினியூ பண்ணிட்டாலே போதும். அது புது பாஸ் கண்ணு தெரியல சொல்லுங்கள், பார்க்க முடியலங்க. ஏதோ பாஸ் நிறைய கொரில்லா கிங்லாம் வருது கைஸ்னா, மங்கிலாம் வருது. சீக்கிரமாக செத்துறானுங்க, பரவாயில்ல. நான் ரொம்ப நேரம் அவன் நினச்சேன், சீக்கிரமாக தான் சாவறானுங்க. இப்போ நம்ம அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ட்ராகன் வரும்னு நினைங்க, ட்ராகனே வரல இன்னும். அதான் நான் தேடிட்டுருக்கேன். ட்ராகன் வந்து எப்படி ஸ்டக் ஆகுன்னு தெரில. நார்மலாகவே இந்த கேம் ரொம்ப லேகு, ட்ராகனில் வேறு வந்தால் இன்னும் கடுப்பாயிடும். என்னடா இது? ட்ராகன் வந்துச்சு கைஸ். இதை பார்த்தீங்களா? இது வந்து பழைய ட்ராகனு, புது ட்ராகன் இல்லை, அந்த கிளாசிக் வெர்ஷன் பழைய ட்ராகன். இது ரீவொர்க்குக்கு முன்னாடி. இப்போ சூப்பராக இருக்குது இந்த ட்ராகன். ஆனால் இது கூட ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக லைஃப் குறையுது பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு டேமேஜெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் சும்மா அடிச்சு விட்டாலே போதும். நீங்கள் அந்த கேமெண்ட்டுக்குள்ளே இருந்தாலே போதும், டேமேஜ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் சும்மா இருந்தாலே போதும். அதில் தான் முடிஞ்சிச்சு கைச்சிடும். இன்னும் லாஸ்ட்டு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஈஸியான ஈவெண்ட்டு தான். இப்போ வந்து ஒரிஜினல் இந்திராவோ ஏதோ ஒன்று வருவான். இவன் தாங்க இவன் 9+1 ஏதோ ஒருத்தன் வருவான். இவனையும் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இன்னொன்று அடிக்கவே முடியாது இவனை, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஸ்டெக்காக நின்றுடுவான். நீங்கள் அடிச்சு பார்க்கலாம், அடிக்கலாம். என்ன கைஸ் இது? ஹெல்த் பார் காணாமல் போயிடுச்சு. மறுபடியும் ஃபுல் ஆயிடுச்சு. ஓ மை காட், ஃபுல் ஆயிடுச்சா? இப்போ அப்படியே அடிச்சுக்கிட்டே உங்கள் பாருங்க கைஸ், லைஃப் குறையுது மறுபடியும். ஏதாவது பரவாயில்ல, என்ன தான் பண்ணுறான்னு தெரியலங்க. என் கிச்சனை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போயிடுச்சு, வேறு போயிடுச்சு. இப்போ சாவாமல் அவங்ககிட்ட தப்பிக்கணும். நான் கொஞ்சம் டேமேஜ் கொடுக்காம தள்ளியாக இருக்க பார்க்குறேன். அங்கே பாருங்க, சாவச்சிட்டேன் பாருங்க. நான் தான் ஆள் வீக்காக இருந்தாலுமே கொஞ்சம் சாவடிக்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு கொஞ்சமாச்சும் டேமேஜ் கொடுக்கணும். எனக்கு பயமாக இருக்குது, திடீர்னு அந்த லவ் லெட்டர் கிடைக்கலண்ணா, அதுதான் நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். முச்சிட்றா. அதுதாங்க பாதி லைஃப் எடுத்துருந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் லைஃப் தான். இந்த புத்தகேஸ்வர் இருக்கிறதுனால தப்பிக்கிறேன் நான். அவங்க தான் போய்ட்டு எல்லாத்தையும் அடிக்கிறாங்க பாவம், நம்ம கம்முன்னு நின்றுருக்கோம். ஓகே கைஸ், முடிஞ்சிச்சா? என்னடா இது இவ்வளோ இந்திரா? நிறைய இந்திரவங்க வராங்க கைஸ், நிறைய வந்துடுவானுங்க. மறுபடியும் அந்த ஆஃப் ஹெல்த். அதுதான் நான் சாவ போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் சாவலை. அவனுக்கு கொஞ்சமாச்சும் நான் டேமேஜ் கொடுத்துட்டேன். எனக்கு பயமாக இருக்குது, கிடச்சிரும். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த லெவல் லெட்டர் கிடைக்கலன்னா டார்க் பிளட் போயிடுமே, அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயம். முடிஞ்சிச்சா தெரில. ஓகே கைஸ், முடிஞ்சிச்சு. டைட்டில்லாம் கிடச்சிச்சு பாருங்க. என்னது டீ க்ரீனா ஏதோ ஒரு டைட்டில்லாம் கிடச்சிருக்கு, 2 டைட்டிலு. இப்போ நம்மளுக்கு லெவல் லெட்டர் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நம்புவோம். இருங்க கைஸ், நம்ம முதல்ல வெளில போகலாம் இந்த இடத்துலேருந்து. ரொம்ப லேகாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே கைஸ், அந்த லவ் லெட்ரு இதுவும் இது பண்ணியாச்சு, நம்மளுக்கு கிடச்சிருச்சு அந்த லவ் லெட்ருமே. இப்போ வாங்க அதை நம்ம ஓப்பன் பண்ணலாம்னா கிடைக்குதுன்னு. நம்ம டார்க் பிளட் கிடைக்கணும், அது கிடச்சி நம்ம ட்ரேட் பண்ணிடலாம் கைஸ். சூப்பராக அது ட்ரேடிங்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. கேலக்ஸிலாம் கேட்குறானுங்க, கேலக்ஸி இல்லைன்னா கிரிம்சன்லாம் கேட்குறானுங்க. அட நேற்றுக்கிட்ட நான் இதை அதுக்கடா கேட்டேன் நான், இது ஏன்டா குத்திங்க. அதுதாங்க நொட்டிட்டு போயிடுச்சு. இப்போ வந்து ட்ராகன் வந்து நார்மல் கச்சாவில் இருக்குது. இப்போ வாங்க போய் பார்க்கலாம். அது வந்து எவ்வளோ நேரத்துக்குன்னு தெரில. போன வாட்டி வரும்போது 4 மணி நேரத்துக்கு இருந்துச்சு. 4 மணி நேரமா 5 மணி நேரம்னு தெரில, அவ்வளோ நேரம் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ நேரம்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த ட்ராகன் இருந்தாலே அந்த இடத்துல அவன் மேலே ஒரு ஓரா மாரி வரும். இந்த பாருங்க, என்னடா 23 மணி நேரம் கைஸ். ஒரு நாள் ஃபுல்லாக இது இருக்க போது. மறக்காமல் இதை போட்டுருங்க, அப்போ தான் அவங்களால இது பண்ண முடியும். இதை மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க கைஸ். ட்ராகன் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும். 12 வாட்டி நீங்கள் ரோல் பண்ணலாம். 12 வாட்டியில் கிடைக்காம நீ உங்களோட வேறு எதனா ஐடி இருந்துச்சுன்னா கூட அதுலேயுமே ரோல் போடுங்க. ட்ராகன் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ரோல் போடலாம். வாங்க ஃபஸ்ட்டு ரோல்லே கிடச்சி எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் கைஸ். நானும் ட்ரை பண்ண தான் போகிறேன். இந்த 12 ரோலையுமே எப்படின்னா போட்டுருந்தோம். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ரோல் பண்ணலாம். ட்ராகன் வந்துரு ப்ளீஸ். பார்த்துட்டேங்க ட்ராகன், பார்த்துட்டேன். ஓ ட்ராகன் கிடைக்கல. லவ் ஃப்ரூட் நான் கேட்டேனான்னு தெரில, ஆனால் ட்ராகன் பார்த்துமே கண்ணில் பார்த்து கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே கைஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கார்ட்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். பாய்.